மாமா மாப்பிள இங்க என்ன நான் மாமா இப்படி சொல்ற வேற எப்படா சொல்றது அதான் பதில பிச்சுக்கிறீங்களா எனக்கு கொடுக்கவே இல்லை தெரியுமா நானப்பா நிச்சா எனக்கு தவுன்னு தான் கொடுத்தாங்க மாப்பிள என்னடா என்ன மாப்பிள மரியாதை இல்லாத பேசுற மாமா அப்பா மாமா என்ன அப்பா மாமா மாமா இப்ப தேவலாம் பேசினுக்கிறீங்க நீங்க மாமா இந்த தங்கத்தை வித்து கொடு மாமா தங்கம் விடு எப்பா நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன்பா எனக்கு பங்கு கொடுப்பா கலப்பிட்டாயா பல்லொன்னாயா இல்ல எங்க தாத்தா கூட கஷ்டப்பட்டாயா மான கட்டவனே உனக்கு எதுக்குடா பதில கரெக்டா கேட்டா ஒரு வார்த்தை நச்சுன்னு வந்திருக்கோம் நான் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா எப்பா எனக்கு ஒரு டீ கூட வாங்கி தரப்பா இவங்க மாமா என் கிட்ட இருக்குது பதில வித்து கொடு மாமா டேய் இங்க இருக்கிற சேட்டுங்க எல்லாம் காசே இல்லடா நானே கொஞ்சம் தொண்டா வச்சேன் மாப்பிள நான் மாப்பிள நீயே இப்படி சொல்ற டேய் மாமா உண்மைதான்டா சொல்றேன் நாடா மாப்பிள இப்படி சொல்றாரு கம்னிரா அது வித்து கொடுக்கான் மாமா உன் பொண்ணு எப்படி மாமா இருக்குதா? அதுக்குன்னா கண்ணியா சூப்பரா இருக்குதா நைனா மாமா கொஞ்சம் விட்டு கூடு. டேய் கம்னரா உருள வண்டிய எல்லாம் ஒன்னா இருக்கிறானுங்க ஒரு பைக் பசங்க பொறுமையா மாட்டார்லி ஹாய் முருகேஷ் என்னடா பண்ணி பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு வந்தா பலால்னு குத்துனா பணமரத்துல போய் மாட்டிப்ப. ஏய் என்ன கார்ல வாங்கிட்டேன்னா டேய் நைனா நான் கேக்குறேன் சொல்லி இவங்கிட்ட பேசுறதுக்கே பிடிக்கல. முருகேசா என்னடா கன்சாமி காரை வாங்கிட்டியா காரு இங்க பாரு புது ஜோடி புது ஜோடியா ரேகா நீ யாரு ஐயோ இந்த போண்டா வாய் வேற இங்க என்ன பண்றா தெரியலையே. ரேகாவா டார்லிங் இவனை முன்னாடி தெரியுமா உனக்கு நான் கஞ்சாமனா என் கூட ஸ்கூல்ல படிச்சதுண்ணா இது எப்பா ஸ்கூல்ல படிச்சதா ஆனா அதுவும் நானும் எப்படிலாம் விளையாடுவேன் தெரியுமா எப்பா எப்பா நீங்க ஒரு கும்பிடு நீ இதுக்கு மேல எதுவும் பேசாத நானும் அதுவும் கல்யாணம் பண்ணிட்டு போறோம் உனக்குதான் கோய்க்கலா இருக்கு என்னன்னா கரெக்டா சொல்றான் பேர் கார்பரேஷன் வாயா உனக்கு போய்க்கலாவே போதும் நைனா. கோக்கிலா 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 என் வாய்க்கே பாயாண்டு காரணமே அவதாண்டா சார் கோகிலா எவ்வளவு நல்லவங்க தெரியுமா அப்படி அவன் நல்லதெல்லாம் எனக்கு தெரியும் நீ கொஞ்சம் வாய மூடுறியா கார்லாம் வாங்கிருக்கீங்க என்ன மறந்துட்டீங்களா டேய் கஷ்டப்பட்டோம் கார் வாங்கணும் உன்னையாண்டா நாங்க நினைக்கணும் எப்பா என்னையும் மறந்துட்டீங்களாப்பா யாருனாலிக்கா மாண்டியா உனக்கு நேத்துக்கியா தாரணா ஒரு டீ கூட வாங்கி தரலையே அதான்பா சொன்னேன். டீ 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 வெறும் டீ தொல்ல. சரி நாங்க ஊட்டி கொடைக்கானல் போறோம் அதான் உங்களை பாத்துட்டு போலாம் வந்தோம் நான் ஊட்டி கொடைக்கானல் போறது இருக்கட்டும் இங்க பாரு சோழபுரி மன்னன் கதைய சோழபுரி மன்னனா அடியாரா இங்க பாரு இந்த புதையல் எப்படி திருடின்னு வந்ததுன்னு இதுல போட்டுக்குது. ஏ குதிரமுக்கா இந்த கொல்லிலே திட்டு போதில் தானா கண்ணியா தாத்தா அது மாதிரில பேசாதடா பின்னடா அப்பயே உங்க குடும்பம் திட்டு பூச்சி பழுகுதுடா. இதோ பாருப்பா உனக்கு சேர வேண்டிய பங்கு கிடைச்சிச்சுல என் குடும்பத்தெல்லாம் தப்பா பேசாத கம்முன்னு போ. இவனுக்கு ஆம்பளைக்கு வர கோவத்தா டே வரிக்கு தூண வளர்ந்த பையா டேய் அவனா கேள்வி கேட்டுனுக்குறான் நீ கம்முன்னு நின்னுங்கறா போடா. கைத்த முடிச்சு போட்டுருவேன். எப்போ ஏப்பா அவங்ககிட்ட தள்ளி விடுறா பின்ன என்ன கேள்வி கேக்குது அப்பா உங்க சண்டையில நிறுத்திட்டு இந்த தங்கத்தை வித்து கொடுங்களாம்ப்பா. குடிடா 150 ரூபா தரேன். நான் 200 ரூபாய் தரேன். நான் 300 நான் 500 நான் 501 நான் 5000 தரேன்பா ஏய் என்ன 100 200 1000 நினைக்கிறீங்க நீ எங்காவது மாலை விற்க முடியாது பாதி பாதி ஓகேவா டேய் மாவனே குத்துடலாம்டா. டேய் யாரா இவன் மானசாமி நீ எப்படா கார் வாங்கினா நான் எங்க வாங்கினேன் அந்த குண்டா இருந்தால ஹைட்டா ஒரு மலை மாடு இருந்துச்சு அதுவா அவன் தான்ப்பா அவனுக்கு தான் காரு ஒண்ணுக்கோ காரு போனா எத்தனை வந்துட்டோம். நாடாரிங்களா எப்பதான்டா போவோம் உங்க திட்டு பூச்சியா இதெல்லாம் நமக்குள்ள சகஜமாப்பா. என்ன இவங்களால ஏன் என்ன கூட்டினு வர? ஏய் இவங்க தானே கரெக்டா கரெக்டா வித்து குத்துறாங்களாப்பா அல வித்து குத்துருவாங்க வாப்பா. என்ன கார் நிக்குதா கூட்டம் ஃபுல்லா இங்கதான் நிக்கிறாங்க. வாடா முன்சாமி என்ன நகையில வித்துட்டியா எங்கடா வித்தேன் எங்க விக்க முடியலடா. விக்க முடியல நேத்துக்கிட்ட உங்களுக்கு பதில என்கிட்ட குடுத்துருப்பாங்கடா. கஷ்டப்பட்டு எடுத்துட்டு உங்ககிட்ட கொடுப்பாங்களா? இதாடா 24 மாசம் புல் தாசியா ஏப்பா எனக்கு தெரியல நான் சாமியாரு
அடங்கொய்யால நீ தானடா ஆம்பா நீங்க எல்லாம் தக கட்டி எடுத்துக்கினீங்க எனக்கு இந்த பானையை குத்திட்டீங்க அட ஆந்த கண்ணா நீ தானடா தங்க கட்டி தவறு பானி பிடிங்கினேன் ஆம்பா இத கையில எடுத்துன்னு போனா எல்லாம் பின்னாலே வரானுங்கப்பா வரமாட்டானுங்க பின்ன தங்கமாச்சாடா ஏன்பா எல்லாரும் புதையல் வச்சிருக்கீங்களே உங்களை போலீஸ் சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? உன்னை போக விட்டா தானே டார்லிங் என்ன இவன் இப்படி சொல்றான்? பின்ன போலீஸ்ல சொல்ல வேண்டியா மோசமானவன் அவங்க கிட்ட வச்சுக்காத முரேசா இது வித்து குடுறா. என்னடா எல்லாம் என்னையே வித்து கொடுங்கன்றீங்க? உலகத்திலேயே அவ்வளவு பெரிய அயோக்கிய பையன் நீ அதனால தான் உங்ககிட்ட வரானுங்க எப்பா முதல்ல இந்த ஓலைச்சுட்டிய பச்சு முடிச்சிடலாம்பா, அதுக்கப்புறம் நகையை பத்தி பேசலாம். அப்படி நான் தாண்டா அதுல போட்டுக்கிட்டா நின்னீங்கன்னா படிச்சுதான் வேலைக்கு ஆகாது, அப்படி வாங்க நைல உட்காந்து படிக்கலாம். சார் சார் என்னப்பா? பேங்க் மேனேஜர் தான் சார் நீங்க? ஆமாப்பா, என்ன வேணா? மீன் எடுத்துட்டு வந்துக்கிற வாங்கிங்க சார். இன்னைக்கு வேணாம், நான் சாப்பிட மாட்டேன். அட என்ன சார் நீங்க வாங்கி வச்சுக்கிற நாளைக்கா சாப்பிடுங்க சார். வேணா வேணாம் போயம்பா. சார் ஏசி எதனா பிரச்சனையா சார்? நான் ரெடி பண்ணி தரேன் சார். எப்பா ஏசுனா எந்த பிரச்சனையும் இல்ல. பிரச்சனை வரதுக்கு முன்னாடி நான் ரெடி பண்ணி தரேன் சார். தபர்ப்பா தேவைப்படும் போது நான் கூப்பிடுறேன், கம்மன் போங்கப்பா. ஏன்பா உங்க வீட்டுல பாத்திரம் சேர்க்கறதுக்கு ஆள் வேணுமாப்பா? நான் வந்து தேய்ச்சாருப்பா. என்ன காலையில வம்பு பண்றீங்களா? எனக்கு தேவைப்படும் போது நானே கூப்பிடுவேன், கம்மன் போங்க. என்ன சார் சொன்னீங்க? எனக்கு தேவைப்படும் போது நானே கூப்பிடுவேன், கம்மன் போங்க. என்ன அதே தான் சார் நாங்களும் சொல்றோம். எங்களுக்கு தேவைப்படும் போது நாங்க 100 வாங்கி போறோம். நீங்க சார் 100 வாட்டி போன் பண்றீங்களா? இந்த லோன் வாங்கிக்கோங்க அந்த லோன் வாங்கிக்கோங்க, ஏன் தொல்லை விடுறீங்க? நீங்க போன் பண்றதுனால என் கூட்டுக்கார என் மேல சந்தேகம் பண்றியா? ஏன் இப்படி பண்ணீங்க? ஒரு வாட்டி எங்களுக்கு போன் பண்ணீங்க நடுக்கிட்டே வேற. எங்களுக்கு தேவைப்படும் நாங்களே வாங்கி போறோம். என்ன மாப்பிள்ள சோகமா வரா? ரொம்ப டார்ச்சரா இருக்குது மச்சி. எங்க அப்பா வேலைக்கு போன்னு தொல்லை கொடுக்குறான். உங்க வீட்டுல மட்டுமா? எல்லா ரூட்லயும் அப்படித்தான் நடக்குது. டேய் ரமேஷ் சுரேஷ் ராஜேஷ் உங்களை தேடி தானே வரான். நடா காலக்காரன் முக்கா எங்களை நேரத்துக்கு தேடுறா. எனக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆகிக்குதுடா, அதான் பத்திரிக்கை கொடுக்கலான்னு வந்தான். பொண்ணு யாரு? மாரசாமி பொண்ணு ரேகாடா. ஐயோ அதுவா? மாப்பிள்ள அந்த பொண்ணு என் கூட ஒரு வாரம் சுத்தி இருந்துச்சு மாப்பிள்ள. என்ன சொல்றீங்க? என் பொண்ணு நல்ல பொண்ணு, குஞ்சு தலை நிம்மறாது அப்படின்னு சொன்னானே அவங்க அப்பா. எந்த அப்பா தான் பொண்ணை விட்டு கொடுப்பான்? சரி சரி கல்யாணத்துக்கு வந்துடுறோம், பத்திரிக்கையை கொடு. டேய் போடா, அவங்க அப்பா நான் இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். நடா மாப்பிள்ள பத்திரிக்கை தீக்கு போட்டு போயிட்டான். விடு அவன் கிடக்குறான். அப்புறம் எப்படி போய் நிக்குது லைஃப்லாம்? 5 minutes later. உன் பொண்ணோட வண்டவாளம் எல்லாம் தெரிஞ்சு போச்சியா? எவன்டா சொன்ன என் பொண்ணு தப்பா? இவங்கதான். வணக்கண்ணா. டேய் என்னடா இவன் தப்பு தப்பா சொல்றேன் என் பொண்ணை பத்தியா? என்னடா சொன்னீங்க? உங்க பொண்ணா? உங்க பொண்ணை பார்த்ததே இல்லையா நாங்க? டேய் நீங்க தானே சொன்னீங்க. அது இந்த மாட்சாமி அண்ணல்ல, அது வேற மாட்சாமி. வேற மாரசாமியா? கதிர முடிச்சவனா உனக்கெல்லாம் என் பொண்ணை கொடுன்னு நினைச்ச மாதிரி என் பொண்ணு மேல சேர்ந்து பாரியா மவன. அம்மா மாமா இவங்க தான் மாமா கோத்து விட்டானா. மாமாவை வச்சு மண்ணாங்கட்டை வச்சு போடா. டேய் இந்த மாடசாமி அண்ணா பொண்ணு நல்ல பொண்ணாச்சாடா. போச்சு எல்லாம் போச்சு.